மனுஷன் வந்து திறமையாக தொழில் பண்ணுறார். அமௌண்ட்டே இல்லைங்க, அவர்கிட்ட அமௌண்ட்டே இல்லை. 10 லட்சம் 20 லட்சம் கைமாத்தா கடனாக வாங்குறார். வாங்கி பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கிறார். இது எப்படின்னா, ஒரு சோதிடர் வழிகாட்டுறார் அவருக்கு. நீங்கள் உங்களுக்கு 10ஆம் படம் நல்லா இருக்குது, 2 கூடையும் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார். அதாவது புதன் ஆட்சி உச்சம். புதன் காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மேஷம், மேஷத்துக்கு 3ஆம் இடம் புதன், 6ஆம் இடம் புதன். கடன் வாங்குறது, கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது. அதே 2 கூடையும் நல்லா இருக்கணும், 2 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும், குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்வை இருக்கணும். இப்படி உள்ள நிலைமையில் நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் கடன் வாங்கலாம். வாங்கி பிஸ்னஸில் போட்டு சம்பாரித்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட டயத்தில் 2 கோடி வரும். இந்த 1 கோடி எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் 1 கோடியில் வச்சு பிஸ்னஸ் பண்ணி சொந்தமாகவே போயிட்டுருக்கலாம். இது சாதகத்தில், அதாவது ஒரு சோதிடர் சாதகம் பார்த்து சொல்லி அந்த சாதகம், அதாவது வளர்ச்சி அடைஞ்ச அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ பொதுவாக நானும் சொல்லக்கூடாது, அப்படி அந்த மாதிரி நான் கேட்டதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எண்ணம் தராதரமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடாது. இப்போ 1 கோடி ரூபா வேணுங்க, 50 லட்ச ரூபா வேணுங்க, கொடுங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. சொத்து சுகம், டாக்குமெண்ட்டு, பத்திரம், பாண்டு எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு 50 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னங்க, எதனால் கொடுக்குறாங்க? நம்பிக்கை, வாய் சொல். அப்போ இந்த காப்பாற்றக்கூடிய மனிதன் இவர். ஒரு வார்த்தை சொன்னார்னா, இத்தனை மணிக்கு நான் இப்போ கொடுத்துருவணுங்க, இவ்வளோ 10 லட்ச ரூபாய் திருப்பி கூட கொடுத்துருவோன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த 10 லட்ச ரூபாய் மாற்றி கூட கொடுப்பார். இதாங்க வார்த்தை. 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வார்த்தைகள். ஒரு வார்த்தை நீங்கள் நம்ம சொல்கிறோம், ஒரு வார்த்தை, இதை செஞ்சிடறேன் இத்தனாம் தேதி என்ன செஞ்சிருவார். இத்தனாம் தேதிக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருன்னா கொடுத்துருவார். இத்தனாம் தேதி இந்த தொழில் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன், நீங்கள் இவ்வளோ கொடுங்க எனக்கு அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவார், செய்ச்சிருவார். அப்போ ஊருக்குள்ளே நம்பிக்கை வந்துடுது அவர் மேலே. ஒரு நல்ல மனுஷன், சொன்னபடி நடப்பார், சொன்னபடி கேட்டுக்குவார். அவர் என்ன சொல்கிறது தான், அதாவது செய்கிறது தான் சொல்லுவார். அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நம்பிக்கை வந்துடும். எத்தனை லட்சம் வேணாலும் அவருக்கு பாண்டு பத்திரம்லாம் எதுவுமே கிடையாது, சொத்து கூட கிடையாது, கொடுப்பாங்க. அந்த வச்சு அவர் வளர்ச்சி அடைஞ்சு பழையபடி சொத்து சுகமெல்லாம் வாங்கி நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துட்டார். எப்படிங்க சாதகத்தில் பார்த்தா தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் இடங்கிறது எந்த லக்கணமாக கூட இருக்கலாம், எந்த ராசியை கூட நீங்கள் இருக்கலாம். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் சொல்லக்கூடியது 2ஆம் இடம் தான். இந்த 2 கூடை ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். 2 கூடை வேணால் குரு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, 2ஆம் இடத்துல ராகுகது இருந்தாலும் சரி, சனி பகவான் இருந்தாலும் சரி, பாவக்கிரகங்கள் செவ்வாய், சூரியன் இருந்தாலும் சரி, அந்த 2ஆம் இடத்துக்குடைய ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். குரு பார்வை இப்படிலாம் இருந்தால் அவருக்கு சொல்கிற வாக்கு பழிக்கும். அவர் சொன்னது தான், சொன்னபடி நடப்பார். 1 மாதத்தில் அவங்களுக்கு அமௌண்ட்டு தரேன்னா தருவார். 5 மாதத்தில் தரேன் அப்படின்னாலும் கொடுப்பார். அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அது யாருக்கு வரும்னா, 2 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். அதை மெயினாக தெளிவாக புதன் நல்லா இருக்கணும். புதன்னா என்னங்க? புதன்னா டாக்குமெண்ட்டு, பத்திரம், பாண்டு, பேச்சாற்றல், பேச்சு திறமை, இந்த ஆடிட்டு சம்மந்தப்பட்டது, வக்கீல், இதெல்லாம் படிக்கிறதுலாம் புதன் நல்லா இருக்கணும். அப்போ பேச்சாற்றல், பேச்சு திறமை அப்படின்னு. அப்போ இந்த 2 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்று தான் சொல்கிற வாக்கை காப்பாற்றுவார் இவர். அதே அவரோட சாதகத்தில் புதன் நீச்சமாகக்கூடாது, ஆட்சி பெற்றுக்கலாம், உச்சம் பெற்றுக்கலாம். குரு பார்வை, சுக்கிரன் பார்த்தா அவர் பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் சொல்கிறது பழிக்கும். அவர் சொன்னதை தான் செய்வார். இதுதான் 2 கூட ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். 2 கூட நல்லா இருக்கணுங்க, புதன் நல்லா இருக்கணுங்க. இப்படி இருந்தால் சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுவார். இவ்வளோ அமௌண்ட்டு தரோன்னா கண்டிப்பாக கொடுப்பார். இதாங்க சாதகம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சாதகம் பேசப்படும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.